தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நேரம் நிறைவு பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கின்றது. சரியாக 20ஆம் தேதி தொடங்கியிருந்த வேட்புமனு தாக்கல் மொத்தம் 6 வேலை நாட்களுடன் நடைபெற்றிருந்தது. சனி ஞாயிறு தவிர்த்து மொத்தம் 6 வேலை நாட்கள். அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் பங்குனி உத்திரம் என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அனைத்து கட்சியினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் போட்டியிட்டு நேற்று முன்தினம் தொடர்ச்சியாக 2வது நாளாக வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய வகையில் தற்போது வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கின்றது. இன்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட பலரும் இன்று காலை முதல் காத்திருந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் அதே போன்று தேனி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் இன்றைய தினம் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் மொத்தமாக சனி ஞாயிறு விடுமுறையை கழித்து பார்த்தோம் என்றால் 6 நாட்கள் வேலை நாட்களாக வேட்புமனு தாக்கலை செய்திருந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர், நேற்று வரை 700க்கும் மேற்பட்டோர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் 18வது மக்களவை தேர்தல் முதல் கட்டமாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் இருக்கும் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று சரியாக 3 மணி வரை ஏராளமானோர் காத்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு சென்னை மக்களவை தொகுதி உட்பட அனைத்து மக்களவை தொகுதியிலும் டோக்கன் வழங்கப்பட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு அந்த தினத்திலேயே அன்று மாலை 6 மணி அளவில் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்கான விவரத்தையும் வெளியிட இருக்கின்றார்கள். இன்று நடைபெற்றக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை இன்று காலை 10 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அனைத்து அலுவலகங்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஏராளமானோர் குவிந்திருந்தார்கள். வரும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை பொறுத்தவரை மார்ச் 28ஆம் தேதி நடைபெறுகின்றது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி மார்ச் 30ஆம் தேதி ஆகும். மார்ச் 30ஆம் தேதி மாலையே வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்து வெளியிடப்படும். இன்று மார்ச் 27ஆம் தேதி இன்று வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேரம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் 28ஆம் தேதி நாளைய தினம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். பரிசீலனைக்கு பிறகு எந்தெந்த வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரம் வெளியிடப்படும். அதன் பிறகு வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மார்ச் 30ஆம் தேதி. மார்ச் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்பாக தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெறக்கூடிய வேட்பாளர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை திரும்ப பெறாவிட்டால் அவர்கள் அனைவரும் வேட்பாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி மாலையே யாரெல்லாம் களத்தில் இருக்கின்றார்கள் என்ற பட்டியல் வெளியாகும். அதன்படி தமிழகத்தில் இருக்கும் 39 மக்களவை தொகுதியிலும் எங்கு எத்தனை பேர் போட்டியிடுகின்றார்கள் என்ற விவரமும் மார்ச் 30ஆம் தேதி கிடைக்கக்கூடும்.